அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, வானத்திலிருந்து ஆண்டவரே மழையை வர்ஷிக்க பண்ணி பூமியில் உள்ள ஆண்டவரே பயிர்களை அதை நனைத்து செழிப்பாக்கி உருவாக்கி இந்த வார்த்தை வந்திருக்கிற ஜனங்களை இன்று உருவாக்கி ஆண்டவரே அனுப்பும்படியாக சொல்கிறேன். என் வார்த்தை அனுப்புனாங்க. நீ என்னை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும். என் நாவாய் என் வாயாய் என்னுடைய குரலாயிருந்து நீங்கள் பேசுங்க. வந்திருக்கிற ஜனங்களுக்காக பேசுங்க. அது ஆண்டவரே உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கட்டும், உம்முடைய வெளிப்பாட்டின் வார்த்தையாக இருக்கட்டும். வார்த்தையே நீராக இருப்பதாக. ஆமாம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யோவான் 1:2-3-4 ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆதியிலே என்ன இருந்துச்சா? ஆமென். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வார்த்தையா தான் இருந்தார். ஹல்லேலூயா. அப்படி எப்படி இருந்தாரா? அவருக்கு உருவம்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வசனமாய் இருந்தார், அவர் வாக்குத்தத்தமாய் இருந்தார், வார்த்தையாய் இருந்தார். ஆமென். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு நேரா வந்து லைவா நேருக்கு நேராய் பேச போகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுகிறார் பாருங்க. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை யாருக்கு இருந்துச்சா? நாம் ஆராதிக்கிற தேவனிடம் இருந்தது. அதே வார்த்தை தான் இன்று நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அனுப்பிதான் சுகமாக்குகிறார். அந்த வார்த்தையை அனுப்பிதான் உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றுறது இந்த வார்த்தை என்று ஆமென் விசுவாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வார்த்தை அநேகருடைய வாழ்வை தலைகளாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இன்னைக்கு நான் பெருமையா வந்திருக்கிறேன், பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படும். ஏனென்றால் அவரே பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் பேசினாலும் தீர்க்க தரிசனம், அவர் பேசினாலும் பெருமையானதெல்லாம் செழிப்பாய் மாற்றிடுவார். ஆதியில என்ன உலகம் வெறுமையா இருந்துச்சு, இந்த பூமி வெறுமையா இருந்துச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆமென். ஒளி உண்டாக கடவுள் வார்த்தையை தான் அனுப்பினார். ஹல்லேலூயா. இருள் ஆமென் ஒளியாய் மாறியது. இருளுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை போனோட என்னாச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இன்று அதே வார்த்தை என்ற வெளிச்சத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இயேசு என்ற வெளிச்சத்திற்கு நானே மெய்யான ஒளி அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒளிக்குள் வந்தவர்கள் யாரும் இருட்டுக்குள்ள போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இருளில் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆமென் பிரச்சனைகளை தடவி கொண்டு இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், ஆதியிலே வார்த்தை தான், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அவர் அந்த வார்த்தையை கொண்டு இந்த உலகத்துல ஆமென் எல்லாம் ஆமென் செழிப்பாய் மாற்றிக்கொண்டே இருந்தார். ஆமென். உலகத்தை எப்படி படைச்சார்? வார்த்தையினால தான் படைச்சார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நம்மளுடைய ஆண்டவர் யாரு அப்படின்னு கேட்டா வார்த்தையின் தேவன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் எடுத்து உங்களை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை எடுத்துதான் ஆமென் பெருமையானதை செழிப்பாய் மாற்ற முடியும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பெருமையான காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி ஆமென் இந்த உலகத்தில் அவனுடைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். உங்க ஆளுடைய பிள்ளைகளுக்கு பார்க்கறதெல்லாம் பெருமையா தான் காமிச்சிட்டு இருப்பான். நீங்க எங்க பார்த்தாலும் சரி. ஹல்லேலூயா. ஆமென். நான் அதனாலதான் நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்குரியவர்கள் என்று நான் வேறு பிரித்து எடுத்து விட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது பெருமையா தான் காமிப்பான் பிசாசு. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசானவன் இன்னைக்கு உலகத்துல எல்லாத்தையும் வெறுமையா தான் வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்தை வார்த்தையினாலே செழிப்பாய் மாற்றியது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறார், அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததா. ஆமென். அந்த வார்த்தை தேவனா. அந்த வார்த்தையை சொல்லிதான் நீங்கள் அநேக செழிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாத காரியத்திற்கு நாம் அந்த பாதையில பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால் உலகத்தை
100க்கு 100% இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த 100% உலகத்தை பார்க்க வைக்கிறான் பிசாசு. நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டு போனோம்னா பார்க்க கூடாது, இது பண்ணக்கூடாது. நாளைக்கு திங்கட்கிழமை வேலைக்கு போனோம்னா பார்க்க வைப்பான். இருளில் கொண்டு போய் விடுவான். அநேக பிரச்சனைகளை கொண்டுட்டு வருவான். இருளில் இருக்கிற மாதிரியே காண்பான். அந்த 6 நாளும் பிரச்சனை மேற்கொள்ள முடியாத மாதிரி காண்பான். இன்னைக்கு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், ஆமே, இந்த வார்த்தை இந்த 6 நாட்கள் மட்டுமல்ல, பிறந்த நாள் முதல் இந்த வார்த்தை தான் உங்களை நடத்துகிறது என்று, ஆமே, ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஆமே, அதிலிருந்து எப்படி தப்பித்து கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. அதனால தான் பேதுரு என்ன செஞ்சான்? மீன் பிடிக்கிறதுக்கு போய் வலைய போடுறான். வலைய போடும்போது அங்க என்ன செய்யறான்? வெறுமையா பார்க்கறான். அல்லேலூயா, ஆமே. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 போட்டு நிறைய, ஆமே, செல்ஃபி எடுத்தான். அல்லேலூயா. இன்னொரு காரியத்துல பாத்தீங்கன்னா, ஆமே, ராயனுக்கும் தேவனுக்கும் ஆண்டவரே படத்துக்கு நாங்க என்ன போய் கடல்ல போய் அங்க போ, ஒரு மீன் இருக்கும். அந்த மீனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெள்ளி காசு இருக்கும் அப்படிங்கிறார். இவன் போட்ல இருந்து எடுத்துட்டு வந்து வித்தாதான் அவனுக்கு பணம். ஆமே, அல்லேலூயா. தங்க எப்படி வாங்குவோம்? கையில பணத்தை வச்சுக்கிட்டு தான் வெள்ளி தங்கம்லாம் வாங்குவோம். அல்லேலூயா. ஆண்டவர் தங்கத்தை, அந்த வெள்ளியை அந்த மீனின் வாயில் வைத்திருந்தார். தேவனால் எதை எங்க வேணுமாலும் வைக்க முடியும். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது உங்களுடைய வேலை. அதை பேசி பெற்றுக் கொள்வது. போய் பார்த்தான், அந்த மீன் வாயிலிருந்து எடுத்தான். மீனை வித்தாதான், ஆமே, தங்கம் வாங்க முடியும், வெள்ளி வாங்க முடியும், ஆமே, அரிசி வாங்க முடியும். அல்லேலூயா, ஆமே. பொருளாதாரத்தை செழிப்பாய் மாற்றுவதற்கு விற்கணும், உழைக்கணும். ஆமே, இந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஆமே, வார்த்தையின்படி வலையை போடு அப்படிங்கிறார். அல்லேலூயா. அங்க வார்த்தையின்படி அந்த மீனின் வாயத்துல வெள்ளி காசு இருக்கும் அப்படிங்கிறது. 2 விதமான அற்புதங்கள் டிஃபரெண்ட் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். மீனை வைத்து, ஆமே, 2 மீன் 5 அப்பங்களை வைத்து 5000 பேரை போஷித்தார். இதுதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். எப்பயுமே நம்மளுடைய ஆண்டவர் செழிப்பு. ஆமே, இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? ஆதாம் ஏவாள் ஒரு பழத்தை வச்சு அடிக்ட் பண்ணான். அல்லேலூயா. சாப்பாட்டுல கொண்டு போய் சாப்பாட்டுல அடிச்சுதானே இன்னைக்கு உலகத்தையே கொண்டு அவங்களுக்கே கொண்டு வந்துட்டான். ஏன்னா, ஆமே, ஒரு சின்ன பழம், ஒரு சின்ன ஆப்பிள், ஆமே, அத என்ன செஞ்சான்? ஒரு சின்ன காரியம் தான் அவன் கொண்டுட்டு வந்து உனக்கு, ஆமே, இது ஸ்பான்சர் பண்ணுவான். ஆமே, அதுல முழுமையா உன்னுடைய இருதயத்தை, சிந்தனையை, ஆமே, அது மேல வைக்கும் பொழுது அவனுக்கு சரண்டர். பிசாசானவன் அவனுக்கு சரண்டர் பண்ணா ஒரே வழி, உன் மைண்ட் செட்டப் மாத்திட்டா முடிஞ்சு. எவ்வளவு பெரிய ஜெப வீரனா இருந்தாலும் சரி, ஆமே, முழங்கால் யுத்த வீரனா இருந்தாலும் சரி, ஆமே, உன்னுடைய எண்ணங்கள், சிந்தைகள், யூதாஸின் சிந்தைக்குள் பிசாசு புகுந்தான். அப்ப நம்முடைய சிந்தை எதற்குள் புகுந்திருக்குது, யாருக்கு அடிக்ட் ஆகி இருக்குது, யாருக்கு அடிமையா இருக்குது, அதை சிந்திக்கிறதுக்கு தான் இந்த தேவ வசனம். இப்ப நீங்க இவ்வளவு வறுமையிலிருந்து வெளியே வர முடியாத காரணம், ஒரு செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் என்னன்னு ஆண்டவர் இப்ப திட்டமா பேச போகிறார். அதுல இருந்து வெளியே வந்து இனிமே அந்த, ஆமே, சாப்டரை ஒரேதா கடிச்சு கட்டிருங்க. அதுதான் ஆண்டவர் நீங்க சொல்ல போறாரு. அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. வெறுமையானதை வெளிச்சமாய் மாற்றுகிறது, செழிப்பாய் மாற்றுகிறது, உருவாக்குகிறது. அல்லேலூயா. வானத்திலிருந்து மழை அது பொழிந்து, ஆமே, அது என்ன செய்ய? விதைகளை முளைப்பிக்க வைக்கிறது. தேவனுடைய வார்த்தை, ஆமே, முளைப்பிக்க வைக்கிறது. உன் பிள்ளைய, ஆமே, முளைப்பிக்க வைக்கிறது. உன் கணவனை, உன் தொழில, ஆமே, உன் எதிர்காலத்தை, ஆமே, அப்படியே உள்ள இருந்தா எல்லாம் பிசாசன நினைச்சியா அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பான். மேல வராதபடிக்கு, செழிப்பை காணாதபடிக்கு, ஆமே, தேவனை தேட முடியாதபடிக்கு அவன் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சுவாரு? அவருடைய வார்த்தையை அனுப்பி அதை முளைக்க பண்ணிடுவார். அல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய ஆண்டவர். பிசாசு என்ன குட்டிகரணம் போட்டாலும் சரி, நீ முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆமே, நீ செழிச்சு கொண்டே இருப்பாய் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அதற்காகவே இந்த பூமிக்கு நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்காக ஒரு கடவுள் உயிரை கொடுக்க வந்திருக்குன்னா அது உனக்கு எனக்கு மட்டும்தான். அல்லேலூயா. பிசாசுனால் அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அவன் பணத்தை கொடுக்கலாம், ஆமே, மனுஷ
ஆமென். உன்னுடைய பிரச்சனை லெவல்ல இருந்து ஆண்டவரை பார்க்காதீங்க. அவர் லெவலே வேறங்க. ஒருவர் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தை தான் உன்னை ஆமென் உன்னோடு இப்பொழுது லைவா நேருக்கு நேரா முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். நீ எந்த ஊர்ல இருந்தாலும் அங்கிருந்து கொண்டு வந்து உட்கார வச்சு பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றார் பாருங்க. ஆமென். அதனால தான் சின்ன 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 காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு பெரிய மகா ஆண்டவர் நமக்கு அப்படியே விட்டோம். சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சீப்பான மேட்டர் தான். ஒரே ஒரு கனியை வச்சு ஆலயம் மேட்டர் முடிச்சுட்டோம். உலகத்தையும் அவங்க போய் இழுத்துட்டான் பாருங்க. பிசாசு தந்திரக்காரன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மெகா கடவுளை நம்ம வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஜீரோவா இருக்கிறனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமென் அவருடைய தந்திரத்தினால் இழுத்து வைத்திருக்கிறான். உடைய அபிஷேகத்தை கட்டி வைத்திருக்கிறான். உடைய ஆளுகையை கட்டி வைத்திருக்கிறான். உடைய செழிப்பை கட்டி வைத்திருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீ எடுத்துட்டு போற. ஆமென். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய பேரை கட்டிலே அறுக்கிறவர். தேவனோடு கடவுளா இருக்கு. அந்த கடவுள் தான் இப்ப அப்படியே லைவா பேசிக்கிட்டு இருக்காரு உங்க கூட. இதுக்கு மேல நம்மளுக்கு என்னங்க வேணும்? கடவுளே நம்ம கூட இருக்கிறார். ஆமென். நீ நடந்தாலும் படுத்தாலும் உறங்கினாலும் எழுந்தாலும் நீ வேலைக்கு போனாலும் வந்தாலும் உன்னோடு இருக்கிற தேவன். ஆமென். அதுதான் அவருடைய பேர். ஆமென். நம்முடைய கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்க. ஆமென். மனுஷன் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் மனுஷனுக்கு பயப்படேன், பிரச்சனைக்கு பயப்படேன். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பதுதான் அவருடைய நாமம். ஆமென். வறுமை எனக்கு இருக்காது. சொல்லிட்டேங்க, வறுமை எனக்கு இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. செழிப்பான பாதையில் கொண்டு போகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் என்னை பார்க்கிறார், என்னோடு பேசுகிறார். ஆமென். நான் எங்க போனாலும் என் கூடவே வருகிறார். நீ அமெரிக்கா போனாலும் அங்க இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்தியா போனாலும் இங்கே இருப்பார். ஏன்னா அவர் உன்னோடு இருக்கிறார். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நம்மளோட இருக்கிறீங்க. நம்மளை விட்டு தூரம் போவீங்க. பிரச்சனை வந்தாலும் தூரம் போற மாதிரி பிசாசு காண்பான். அவன் என்னைக்குமே மாறாதவன். போக மாட்டான். உன்னை விட்டு விலக மாட்டான். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுகிறார் பாருங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த உலகமே அவர் மூலமா உண்டாச்சு. அப்ப ஏங்க நம்மளால அந்த சில காரியங்கள்லாம் அப்படியே நாமே திண்டாடிக்கிட்டு இருக்கோம்? சகலமும் அவர் மூலமாய் உண்டாச்சு. அப்பேற்பட்ட கடவுளுடைய நினைவுகள் எடுக்கிறதுனால தான் அந்த காரியத்தில் நம்ம செய்ய முடியாது. ஆமென். எல்லாம் பிசாசுக்கு சொந்தம். ஆமென். அல்லேலூயா. பிசாசு அடிமைப்படுத்துவான். அந்த திங்கிங்குள்ளே போவாதீங்க. அந்த எண்ணங்களே உங்களுக்கு வரக்கூடாது. சகலமும் நான் ஆராதிக்கிற தேவன் படைச்சு வச்சிருக்கிறேன். அதை எடுக்கிறதும் அதை ஒதுக்கிறதும் அதை தூக்கி எறிகிறதும் என்னுடைய வார்த்தையில் இருக்குன்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. சகலமும் ஆமென் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். இப்ப ஆராதனை முடிஞ்சு நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே சேர், அவர் மூலமா தான் உண்டாயிடுச்சு. ஓடிக்கிட்டு இருக்க ஃபேன், அதுக்கு தேவைப்பட கரண்ட் அவர் மூலமா தான் உண்டாச்சு. எல்லாம் நம்ம அப்பாவுக்கு. ஆமென். எல்லாம் நம்ம அப்பாவுக்கு. அல்லேலூயா. இயற்கையை பார்த்து நீங்க பேசுறீங்கன்னா அது உனக்கு கட்டுப்படுகிறது. பணத்தை பார்த்து ஆமென் பணத்தை பார்த்து வறுமையில இருக்கிற நீ பணத்தை பார்த்து பேசுறீங்கன்னா அது உனக்கு வேலைக்காரன கை கட்டி வந்து நிக்குது. ஏன்னா எங்க அப்பா தான் ஆமென் மரத்தை படைச்சு ஆமென் அதிலிருந்து ஆமென் அதை கூடாக்கி அதை காகிதமாக்கி
ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் உள்ள அந்த ஓனர் அவங்க பையன் படிக்கிறதுக்காக ஆந்திராவில் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆந்திராவில் போய் இன்டர்வியூ தான் போயிட்டு அந்த பையன் படிப்புலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாமே அப்படி கலக்கி எடுப்பான். ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட். நம்ம போய் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ஆகிட்டான். இவங்க கேள்வி கேட்டதுல என்னப்பா நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? நான் சாதாரணமாக இருக்கும்போது டிவி பார்ப்பேன், விளையாடுவேன், நைட் எத்தனை மணிக்கு படிப்பேன்? 11 மணிக்கு 11:30க்கு இப்படி அன் டைம்ல நான் படிப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் பாஸ் ஆகி இதில் போட்டு விட்டான். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, இவ்வளவு சொத்து வச்சிருந்து என்ன பண்றது? அந்த ஸ்கூல்ல 1000 பேர் தான், 1000 பேர் செலக்ஷன் பண்ணுவாங்க. செலக்ஷன்ல 300 பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அட்மிஷனே கிடைக்காதுங்க. பெரிய பெரிய விஐபிகள், மந்திரிகள், முதலமைச்சரோட பிள்ளைகள் படிக்கிற இடம். அல்லேலூயா. அந்த இடத்துல அவனுக்கு சீட் கிடைக்காம போயிடுச்சு. அப்ப நானே என் மனைவி சொன்னேன் அவர்கிட்ட, கவலைப்படாதீங்க, அன்னைக்கு ஃபுல்லும் அவங்க சாப்பிடல, கவலைப்படாதீங்க, கர்த்தர் வார்த்தையா இருக்கு. கர்த்தரை மட்டும் எங்க போனாலும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தான் சரி, கர்த்தரை முன்னாடி ஏறிச்சு தான் பேசுவேன். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். உங்க பையனுக்கு அட்மிஷன் மார்ச் 3ஆம் தேதி, ஆமென், உங்களுடைய கம்ப்யூட்டர்ல செலக்ஷன் வரும். ஆமென். இல்லாட்டி என் பேரை நான் மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. உடனே எல்லாமே திண்டாடி போயிட்டாங்க. எல்லாமே திண்டாடி போயிட்டாங்க. முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை. 1000 பேர்ல 300 பேர் எடுக்கிறாங்கன்னா இதுல ஒரு இதுல ஃபெயில் ஆயிட்டான், ஒழுக்கத்துல ஃபெயில் ஆயிட்டான். ஆமென். ஆனா கிடைக்காதுன்னு சொன்னாங்க. லட்சக்கணக்கில் அந்த சீட் வாங்குறதுக்கு கோடி கொடுத்தா கூட அது கிடைக்காது. ஒரே வார்த்தை சொன்னேன், என்னுடைய தேவன் செய்து முடிப்பார், எனக்காக யாவை செய்து முடிப்பார். நான் இந்த இடத்துல வந்ததுக்காக எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் செய்தார். 3ஆம் தேதி அட்மிஷன் உங்க பையனுக்கு, ஆமென், கிராண்டட் அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. உங்க பையனை ஸ்கூல்ல போனா சேர்த்தலாம் அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. அப்படியே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த பையன் வந்து ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டான். அவங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். ஆமென். முட்டி